தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் புனிதமான வெள்ளியங்கிரி மலை இந்த 2026ஆம் ஆண்டு பக்தர்களின் தரிசனத்திற்காக திறக்கப்பட உள்ளது. வருகின்ற பிப்ரவரி 1 முதல் மே 31 வரை வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 6000 அடி உயரத்தில் இயற்கை எழில் கொஞ்சும் இந்த 7 மலைகளை ஏறி அந்த ஈசனை தரிசிக்க தயாரா? பாருங்கள், ஒவ்வொரு மலையின் ரகசியங்களையும் சிறப்புகளையும் பார்க்கலாம். யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி வெள்ளியங்கிரி மலை சென்றிருக்கீங்க என்று சொல்லுங்க. முதல் மலை விநாயகர் அருள். ஆரம்பமே சவால்தான். கிட்டத்தட்ட 1300 செங்குத்தான படிக்கட்டுகளை கடந்து சென்றால் அங்கே வெள்ளை விநாயகர் நம்மை வரவேற்கிறார். இந்த படிக்கட்டுகளை கடக்கும் போதே நம் தன்னம்பிக்கை சோதிக்கப்படும். 2வது மலை வழுக்கும் பாறை. அடுத்ததாக 2வது மலை. இதன் பெயர் வழுக்கும் பாறை. மழை காலங்களில் சவாலாக இருந்தாலும் இப்போது நாம் நிதானமாகவும் கவனமாகவும் ஏற வேண்டிய பகுதி இது. 3வது மலை பாம்பாட்டி சித்தர். கைத்தட்டி சுனை பகுதியில் ஆரம்பித்து பாம்பாட்டி சித்தர் குகை வரை செல்லும் இந்த மலை ஆன்மீக அதிர்வுகள் நிறைந்த பகுதி. சித்தர்கள் இன்றும் நடமாடுவதாக சொல்லப்படும் இடம் இது. 4வது மலை ஒட்டன்சத்திரர் சமாதி. சற்று சமதளமாக இருக்கும் இந்த 4வது மலையில் நாம் ஏறி வந்த படிக்கட்டுகளை செதுக்கிய அந்த மகா கலைஞன் ஒட்டன்சத்திரரின் சமாதி இருக்கிறது. அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு தொடர்வோம். 5வது மலை பஞ்சபாண்டவர் தடம். 5வது மலைக்கு பீமன் களி உருண்டை மலை என்று பெயர். பஞ்ச பாண்டவர்கள் தங்கிய இடமாகவும் அர்ஜுனன் தவம் இருந்த இடமாகவும் இது போற்றப்படுகிறது. வரலாறும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் இடம். 6வது மலை திருநீர்மலை. மற்ற மலைகளை ஏறி வந்த நமக்கு இந்த மலை ஒரு மாற்றமாக இரக்கத்தை நோக்கி அமையும். இதன் இறுதியில் இருக்கும் ஆண்டி சுனையில் நீராடிவிட்டு அங்கிருக்கும் புனிதமான திருநீரு மண்ணை பிரசாதமாக வீட்டிற்கு எடுத்துச் செல்லலாம். 7வது மலை சிவதரிசனம். கடைசி மலை. முதல் மலையைப் போலவே இதுவும் சற்று கடினமாக தோன்றலாம். ஆனால் உச்சியில் அந்த அதிசயம் நமக்காக காத்திருக்கிறது. 3 பிரம்மாண்ட பாறைகளுக்கு இடையே சுயம்பு லிங்கமாக சிவபெருமான் வீற்றிருக்கிறார். அந்த தரிசனம் நம் 7 மலை ஏறிய களைப்பை அப்படியே போக்கிவிடும். இது போன்ற தகவலுக்கு புராண கதைகள்